பிரபா என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் வந்து கால் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் விஜய் வந்து அட்டெண்டே பண்ணல. விஜய் வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, பேசிகிட்டே இருக்காரு வந்து அனாமிகா கூட. அதனால் அனாமிகா அவரும் பேசிகிட்டு இருக்கிறதால விஜய் ஃபோன் செகண்ட் லைன் வருது பார்க்குறாரு. ஆனால் வந்து ப்ரோ தானே அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணுறாரு. உடனே வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. வந்து நம்ம வந்து பிரபா பார்த்துக்கிறேன் ப்ரோன்னு வந்து என்கிட்ட பேசுவேல அப்பா பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிடுறாங்க. ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க, வயிறு வந்து பெருசாக வந்து தலகாணி வச்சு அப்படியே வந்து மேனேஜ் பண்ணி அழகாக சாரியெல்லாம் கட்டி வந்து கௌதம் கிட்ட நான் எப்படி இருக்கேன் நல்லா இருக்கலான்னு கேட்குறாங்க. உடனே வந்து வயிற்ற பார்த்துட்டு குழந்தை வளர்ந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் கௌதம். எப்படி இருக்கேன் நான், ரொம்ப நல்லா இருக்கேன், சரி ரொம்ப நல்லா இருக்கேன்ல பரவாயில்ல இவன் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. தாத்தாவும் பாட்டியும் வந்து கார்டனில் உட்காந்துருக்காங்க. அப்போ மகா எடுத்துன்னு வந்து காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. அப்படி அப்படியே பார்க்குறாங்க. பார்த்தா சூர்யா வந்து ஸ்கிப்பிங் விளையாடிட்டு இருக்காரு. உடனே மகா வந்து அந்த கையில் இருக்க அந்த காஃபியை கொடுத்துட்டு நேராக இங்கே வராங்க. வந்தோடனே சூர்யா கிட்ட வந்து என்னங்க ரொம்ப நல்லா ஸ்கிப்பிங் விளையாடுறீங்க அப்படின்னு. எனக்குலாம் சாதாரணமாலாம் இல்லை, நான்லாம் செமையாக விளையாடும், இதோட 100 வந்து விளையாடிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வெறும் 100 தானே, அதுக்கே ஓவராக பண்ணுறீங்க, என்ன உன்னால் முடியுமா இந்த 100 விளையாடுறதுக்கு, உன்னால் 20 விளையாட முடியுமான்னு பாரு அப்படின்னோடனே. என்னால் 28 விளையாட முடியாதா ஏங்க, நான்லாம் ஸ்கிப்பிங்கில் என்ன ஆளுன்னு தெரியுமா உங்களுக்கு, என்ன ஆளு சாம்பியனா பெரிய, விளையாடி காட்டிட்டு அப்புறம் பேசு அப்படின்றாரு. இங்கே பாருங்கள், ஸ்கிப்பிங்லாம் விளையாடலாம், ஆனால் தனித்தனியாக விளையாண்டா யார் வந்து நல்ல வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்னு தெரியாது, அதனால் 2 பேரும் ஒன்றா விளையாடுவோம், அப்போ தெரிஞ்சிடும்ல யார் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்கன்னு. நான்லாம் உங்ககிட்ட விளையாட மாட்டேன் போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து இங்கே தாத்தாவும் பாட்டியும் வந்து சொல்கிறாங்க, நீங்கள் 2 பேரில் வந்து யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான் சூர்யா, உன்னோட வந்து கெத்தை வந்து நீ காட்டணும் புரியுதா, விடவே கூடாது, இந்த தாத்தாவும் நீயும் ஒன்று தான் அப்படின்னு சொல்கிறாரு. தாத்தா உங்களுக்காக நான் விளையாடுறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி வா விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வந்து அழகாக குச்சி விளையாடுறாங்க. அப்போ வந்து இந்த 2 பேரும் விடாமல் விழுந்து விளையாடிட்டு இருக்காங்க. அடி பாவி, இவ்வளோ எனர்ஜி எங்கேருந்து வந்தது உனக்கு, இப்படி வந்து பேய் மாதிரி விளையாடுறியே, முதல்ல நிறுத்த போறியா இப்போ இல்லையா, நீங்கள் நிறுத்துங்க நான் நிறுத்துகிறேன், நான் தோக்கவே மாட்டேன் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு வந்து மகா குச்சிட்டே இருக்காங்க. சூர்யாவில் முடியவும் இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்க போல் இருக்கே, உன்னை பார்க்குறதுக்கே வயிறு எரியுது எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக டென்ஷனாக அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க 2 பேரும் ஸ்கிப்பிங் விளையாடுறத, அதுவும் வந்து ஜோடியாக விளையாடுறத பார்த்து டென்ஷன் ஆகிடுறாங்க. ராஜலட்சுமி மேலே இருந்து இந்த மாதிரி பண்ணுறானே சூர்யா, இவன் எல்லாம் இவளால் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு மகாவை பார்த்து அப்படியே டென்ஷனாக வராங்க. 2 பேரும் இப்படி வந்து ஒன்றா விளையாடுறாங்களேன்னு சொல்லிட்டு அடுத்து தாத்தா பாட்டி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. இதையும் பார்த்து இன்னும் டென்ஷன் ஆகிடுறாங்க அவங்க. அடுத்து வந்து தாத்தா சொல்கிறாரு, டேய் பேராண்டி நீ தாண்டா ஜெயிக்கணும், உடனே வந்து நம்ம வந்து பாட்டி சொல்கிறாங்க, எப்போவுமே பொம்பளைங்க தான் ஜெயிப்பாங்க புரியுதா, அதனால் ஏன் ஓட்டு மகாக்கு தான், எப்போவுமே மகா தான் ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே 2 பேருமே வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்காங்க. சூர்யாவில் முடிய முடியல. நான் கேளு மகா, கொஞ்சம் வந்து விட்டு ரொம்ப விளையாடிட்டோம் வேணாம் அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் விடுங்க, நான்லாம் விடவே மாட்டேன், நீங்கள் தான் விடணும் அப்படின்னோடனே வேறு வழி இல்லாமல் சூர்யாவே விட்டுறாரு. அப்பா சாமி போதும்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஜெயிச்சேன் மகா தான் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு பாட்டியும் கத்துறாங்க. உடனே வந்து இதை பார்த்துட்டு இருக்க ராஜலட்சுமி வந்து பார்த்துக்கிட்டே வந்து செமையாக டென்ஷன் ஆகிட்டு, என் பிள்ளையை தோக்கடிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகி அங்கே வந்து போகிறாங்க. சூர்யா இப்படி எனர்ஜி இல்லாமல் நின்றுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கேட்குறாரு. உடனே வந்து மகா சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை தாத்தா, நாங்கள் எப்போவுமே வந்து லேடிஸ் எப்போவுமே வந்து இது விளையாட்டை வந்து ரொம்ப விளையாட்டாக எடுத்துக்க மாட்டோம், எங்களை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஸ்கிப்பிங்லாம் வந்து ஒரு எனர்ஜி லெவல் மாதிரி எங்களால் எவ்வளோ வேணாலும் பண்ண முடியும், ஆனால் வந்து ஜென்ஸ்லாம் அப்படி கிடையாது, அவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லா எக்ஸசைஸ் மாதிரி இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான் நினச்சிப்பாங்க, அதனால தான் வந்து அவங்க ரொம்ப நேரம் வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்க சொல்லிட்டு இருக்காருங்க. பார்த்தியா சூர்யாவை வந்து விட்டு கொடுக்காம பேசலாம்னு சொல்லிட்டு மகான்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க.